இப்போ அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேணாம்னு சொல்லி சபரீஷன் தான் நிறுத்தியிருக்காரு. பத்திரிகையில வந்து செய்தி. இப்போ எடுத்தா அவங்க மறுபடியும் நமக்கு எதிராக திரும்பிட்டா ரொம்ப சிக்கலாயிடும். சட்டமன்ற நடவடிக்கைகள்ல விஜய் வந்து பேசுனது அவர் எழுதி வச்சு என்ன பேச வேண்டுமோ ஒரு நாளைக்கு முன்னாடி அவருக்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்படுது. அதை அவர் பேசுறாரு. இன்னைக்கு அவரை எதிர்த்து திமுக வந்து அரசியல் செய்வதற்கு முனைகிறார்கள். அவர்கள் நிலை ரொம்ப பரிதாபமாக போயிட்டு இவர் மீது ஒரு பெரிய அளவுல குழப்பத்தை உட்படுவதற்கு உதயநிதி ஸ்டாலின் முனைக்கிறார். உங்க கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, புரிஞ்சு கொள்ளுங்க. உங்க கட்சியில் இருக்கிறவங்க திமுக இருக்கிறவங்க எல்லாம் தெரிஞ்ச ஒரு மோசடிக்காரர்கள் என்றால் உங்க கட்சியில் உள்ளவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. ஜெகதீஷ் வந்து அவர் கூட ரொம்ப துறை சம்பந்தமான கேல்சிட் எல்லாத்தையும் கண்காணிப்பு செய்வது பல வருஷமா இருக்கிறாரு. போஸ்டல் செக்ரட்டரிங்கிறது வந்து ஒரு நல்ல படிச்சாரு, கொஞ்சம் நாலேஜ் கம்மியா இருக்கு. iPlus TV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment. 4ஆம் தொடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சுஃபியன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடரானது கூடியிருக்கு சார். விஜய் அவர்கள் பதில் அளிச்சும் இருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா பக்கா மாஸ் டைலாக்ஸ் இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களை கலாய்த்து பேசுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு இந்த சட்டமன்றத்துல. அதை தாண்டி நீங்க என்னன்னா சட்டமன்றத்துல பாத்தீங்க சார்? சட்டமன்ற நடவடிக்கைகள்ல விஜய் வந்து பேசுனது இப்போ நான் கொஞ்சம் முன்னாடி பார்த்தேன். அவர் எழுதி வச்சு என்ன பேச வேண்டுமோ ஒரு நாளைக்கு முன்னாடி அவருக்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்படுது. அதை அவர் பேசுறாரு. ஆனா ஒரு முதலமைச்சராக நீண்டகால மௌனத்தை அவர் பின்பற்றக்கூடாது. அவர் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர், ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறத வந்து அதை வந்து அப்படியே வசனமாக பேசக்கூடியவர். அதுதான் அவருடைய ப்ரொஃபஷன். ஆனால் ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்கணும் நீண்ட காலத்துக்குன்னு சொன்னால் மௌனமாக இருந்து எதுக்கும் காரியம் சாதிக்க முடியாது. வட இந்தியாவில் மோடி வந்து எந்த பத்திரிகையும் சந்திப்பதில்லை. அவர் வந்து ஒன் வே ட்ராக், மாங்கி பாத். அவர் எழுதி கொடுத்ததை ப்ராம்ப்டரில் ரோல் பண்ணுவாங்க, அதை வாசிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எந்த தலைவனும் இதுவரைக்கும் அப்படி இல்லை. பெருந்தலைவர் காமராஜ் அவர்களோ, பக்தவச்சலம் அவர்களோ, ராஜாஜி அவர்களோ, டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களோ, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோ, செல்வி ஜெயலலிதா அவர்களோ, ஏன் ஓபிஎஸ் வரைக்கும், ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும், பழனிசாமி வரைக்கும் பத்திரிகையாளர்களை சந்திச்சாங்க. இது வந்து ஒரு புதிய மாடல் மட்டும் இல்லை, இது வந்து ஜனநாயகத்துக்கு ஒரு இழிவான நிலையாகத்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா உங்க இஷ்டத்துக்கு ஜனநாயகம் கிடையாது, உங்க இஷ்டத்துக்கு புரோட்டோகால் கிடையாது. ஜனநாயகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எலெக்டட் மெம்பர் ஷுட் ஹாவ் அவருக்கு வந்து கண்டிப்பான ஒரு டியூட்டி இருக்கு, டு இன்டராக்ட் வித் த பீப்புள், டு கம்யூனிகேட் வித் ஜேர்னலிஸ்ட். மக்களுடைய தேவைகள் இட் வுட் ஹாவ் அ டிஃபரண்ட் பெர்செப்ஷன். வேற விதமான பார்வை இருக்கும், வேற விதமான நிலைப்பாடு இருக்கும், வேற விதமான கேள்விகள் இருக்கும். How can I get a solution from my chief minister? நான் என்னுடைய சீஃப் மினிஸ்டர், எனக்கு வந்து அவர்கிட்ட ஒரு தீர்ப்பு வரணும்னு நான் விரும்புகிறேன், அவர் பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் பேச மாட்டார். இட்ஸ் நாட் அ குட் குவாலிட்டி. ஆனா அவர் சொல்றாரு, நான் 5 நிமிஷம் கொளத்தூர்ல பேசினதுக்கே வந்து உங்க கட்சி எங்க இருக்குன்னு காணாம போயிடுச்சு, இன்னும் நான் பேச ஆரம்பிச்சேன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பரவாயில்ல, எந்த கட்சியும் காணாம போகட்டும், அதை பத்தி அவர் கவலைப்படுறாரு. இன்னைக்கு அவரை எதிர்த்து திமுக வந்து அரசியல் செய்வதற்கு முனைகிறார்கள். அங்கங்கே திமுக கொடியை நட்டி வச்சிருக்காங்க. அவர்கள் நிலை ரொம்ப பரிதாபமாக போயிட்டு இருக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உண்மையான நிலை. ஆனால் இது வந்து 4 ஆண்டு 5 ஆண்டு போகிற போது அது ரிவர்ஸ் ஆச்சுன்னா விஜய்க்கு சிக்கலாயிடும். அதற்கு முன்பு அவர்கள் பலப்படுத்தி கொள்ளணும். இந்த ஒரு 6 மாதத்துக்குள்ள இடைத்தேர்தல்களில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இவர் மீது ஒரு பெரிய அளவில் குழப்பத்தை உட்படுவதற்கு உதயநிதி ஸ்டாலின் முனைகிறார். ஏனென்றால் அவ அப்பாவை பொறுத்தவரை வந்து நீ பார்த்துக்கிற மாதிரி கூப்பிட்டார். அப்பா மட்டும் இல்லாமல் சபரீஷனும் அதற்கு பொறுப்பாளராக ஆகிவிட்டார். இப்போ விஜயை பற்றி கேட்டாலும் இதை பற்றி சொல்லணும். இதையெல்லாம் கையாளக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? விஜய் அவர்களுக்கும் அவருடைய 2ஆம் மட்ட தலைவர்களுக்கும் இருக்கு. அதுக்கு குறையே வைக்காம அவர் ஆட்சி செய்யணும். அதுக்கு என்னன்னா மக்களுடைய குறைகளில் முதல்ல சட்டம் ஒழுங்கு, 2வது லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன், பாலியல் பலாத்காரம், இந்த மாதிரியான சின்ன 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 எரர்லாம் வராமல் கவனமாக கவனிக்கணும்.
ஆனா நம்ம சட்டமன்றத்திலே கவனிச்சிருப்போம் சார், அரசியல் ரீதியாக பல கருத்துக்களை எதிர்க்கட்சிகளா இருக்கட்டும், ஆளும் கட்சியா இருக்கட்டும், அந்த நிர்வாகிகள் வச்சுட்டு இருந்தாங்க. இதற்கிடையில இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன செஞ்சிருக்காருன்னா, ஸ்டாலின் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல வந்து இந்த செய்கை ஒன்று செஞ்சு காமிச்சிருப்பாரு. அதை வந்து திருப்பி இவர் கலாய்க்கும் விதமா செஞ்சிருக்கிறதும், அப்புறம் வந்து அவங்க அப்பா அதாவது தோற்றதை வந்து மீண்டும் மீண்டும் அதை சொல்லி ஒருத்தவங்களை ட்ரிகர் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்காங்களே சார் விஜய் அவர்கள். இல்ல அது வந்து அவர் பேசுறது வந்து இந்த மாதிரி பேசலாமா சட்டமன்றத்துல? இந்த மாதிரி செய்கை தேவையில்லை விவகாரம். அதாவது அவருக்கு கொஞ்சம் புரிதல் கம்மி. அதாவது தோற்றது வெற்றி என்பது ஒரு அளவீடு இல்லை. பெருந்தலைவரே தோற்கிறார் காமராசர் அவர்களே. அதனால ஏன் ஸ்டாலின் தோத்து போனார், அதனால என்ன ஸ்டாலினுக்கு என்ன உறைஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம யாரையும் டீவியேட் பண்ணக்கூடாது. ஒரு கட்சியினுடைய செயல்பாடு என்னங்கிறத பார்க்கணும். டிஎம்கே ஏன் தோத்தாங்க? டிஎம்கே வந்து சட்ட ஒழுங்கை பராமரிக்கல. ஸ்டாலின் தோத்து போயிட்டு தோத்த நீ ஜெயிக்க மாட்டாரா? ஜெயிப்பாரு. செல்வி ஜெயலலிதா அவர்கள் பர்கூர்ல தோத்தாங்க, உடனே ஜெயிக்கலையா? 98ல ஜெயிச்சிட்டாங்க, 96ல தோத்தாங்க, 98ல ஜெயிச்சாங்க, 2001ல ஜெயிச்சாங்க, 2006ல திமுக மைனாரிட்டி, 2011 இறந்து போகாட்டி ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. ஆக திமுகவுக்கு அழிஞ்சு போச்சுன்னு நான் சொல்லலை. டிஎம்கேக்கே நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இட் ஹேஸ் அ மல்டிபிள் சேலன்ஸ். நீங்க சும்மா எப்பவும் சினிமா போட்டு இப்படி ஆடிட்டு இருக்கு தலையக்கூடாது, கோட்டை போட்டுக்கிட்டு அப்படி அதெல்லாம் ஒன்றும் வேலைக்காது. உங்க கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்க கட்சியில் இருக்கிறவங்க திமுக இருக்கிறவங்க எல்லாம் தெரிஞ்ச ஒரு மோசடிக்காரர்கள் என்றால் உங்க கட்சியில் உள்ளவங்களுக்கு ஒண்ணுமே தெரியும். ஆனா அதை தாண்டி இங்க வாக்குவாதம்ல சார் நடக்குது. இப்போ வந்தீங்கன்னா திமுகவினர் தாவைக்காவினரை பார்த்து ஒருமையில பேசுவதாகவும், தாவைக்காவினர் வந்து ஆதாரம் இல்லாமல் வந்து திமுக மேல குற்றம் சாட்டுவதாகவும் மாற்றி மாற்றி வாக்குவாதம்ல முற்றிட்டு போகுது சட்டமன்றத்துல. அது போகும், சட்டமன்றத்துல போகும். அதுல வந்து கொஞ்சம் கவனமா கையாளணும். ஆனா இவர் அதிகமா பேசுறது இல்லை. இப்போ டிஎம்கே காரங்க வந்து எதத்துனா பித்து தெளிவுங்கிற அளவுக்குள்ள கடுமையான டென்ஷன்ல இருக்காங்க. என்ன பண்றதுங்கிறதே புரிய மாட்டேங்குது. அதனால இப்போ அவங்களுக்கு என்ன முதலாவது விவகாரம் என்னவென்றால், இப்போ நீங்க சொன்னது தாவேக்காவுடைய நிலைகளை தாண்டி டிஎம்கேக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? முதல்ல 6 சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய பை எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். ஆனா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு, ஊழல் பண்ணவர்கள் அதாவது தொடவும் விடமாட்டோம், தொட்டாலும் விடமாட்டோம், இதுவரை தொட்டவர்களையும் விடமாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை முன்வச்சிருப்பாரு. அப்ப திமுக ஊழல் செய்தவர்களின் பட்டியல் வெளிவரப் போகிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கே சார். அது வெளி வரணும். கொஞ்ச நெஞ்சமா அடிக்கல டிஎம்கே, மானாவரே அடிச்சிருக்காங்க. அது கொஞ்சம் வெக்க மானம் கூட அவங்களுக்கு இல்லை. பொதுவாக நான் என்ன சொல்றேன்னா, பொது பணத்தை சிங்கிறவன் மனித சமூக விரோதி. நீங்க காலையில் 2 இட்லி ஒரு வடை சாப்பிடுங்களேன், அதே போதும். ஒரு சின்ன கார் வச்சுக்கலாம். இவன் கொஞ்சம் நெஞ்சமா அடிச்சான் டிஎம்கே. அவன் வந்து இந்த செந்தில் பாலாஜி அவன் வந்து தியாகியா திமுக காரன் கொண்டு போனான். அதுதான் ரொம்ப தப்பு. ஒரு லஞ்சம் வாங்கியவர் மோசடிக்காரன் என்று தெரிந்த போதும் அவருக்கு ஒரு பெரிய தியாகின்னு பட்டம் கொடுத்தது. மரியாதைக்குரிய முன்னாள் நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விழுப்புரம் கூட்டத்தில் இவர் மீது நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னார். யார் மீது? செந்தில் பாலாஜி. கடைசியில் அவர் தியாகின்னு சொன்னார். இப்போ இதெல்லாம் மக்களுக்கு பிடிக்காது. ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு செயல்பாடு. மக்களுக்கு இதன் மீது அவர்களின் மீது வெறுப்பு வந்ததற்கு காரணம் இப்படிப்பட்ட ஒரு வெளிப்படையா பெரிய ஊழல்வாதின்னு தெரியுதுமா, பெரிய ஊழல்வாதி. அதை விஜய் அவர்கள் வெளிக்கொண்டு வருவார். கொண்டு வரணும். தமிழ்நாட்டிலுடைய டிஏவிசி, அதாவது தமிழ்நாட்டுடைய ஊழல் தடுப்பு அந்த அமைப்பின் மூலமாக அவர்கள் கொண்டு வரணும். இவர்களின் மீது நீண்ட கால வழக்கை போட்டு சிக்க வைக்கணும். ஏன் சிக்க வைக்கணும்னா, இந்த பாலிசி மாற்றணும். நல்லா கவனிங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் ஒருத்தரை கொண்டு போட்டு வச்சிருக்கான். எங்க அம்பாசமுத்திரத்தில் அம்பாசமுத்திரம் பொது இடைத்தேர்தலில் அந்த தேர்தல் கண்காணிப்பு குழு தலைவராக பெரிய பயங்கரமான ஃப்ராடு. டிஎம்கே அமைச்சரவையில் அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் தொகுதியில் பெரிய ஊழல் பெருவழி. அவர் மறுபடியும் ஒரு வியாபாரி. அவர் வந்து கட்சியை திமுகவுக்கு ஆதரவாக நடத்தினால் என்ன செய்வார்? மறுபடியும் பணத்தை கொடுப்பார். ஒரு மாடலை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஒரு பைசா கிடையாது யாருக்கு இடைத்தேர்தலில், ஒரு பைசா கொடுக்கக்கூடாது. யாரு? ஜோசப் விஜய். எளிமையான கேண்டிடேட்டை நிறுத்தி மக்களே நான் உங்களை நம்பி வந்திருக்கேன், எங்களுடைய கேண்டிடேட்டுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்க, நான் ஆளுங்கட்சியாக இருக்கேன், அப்படி பேசணும். ஆனால் இப்போ சட்டமன்றத்தில் இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. தொடர்ந்து எதிர்கட்சியினர் பார்த்தீங்கன்னா வெளிநடப்பானது பண்ணிட்டு இருக்காங்க சார். இப்போவும் வந்தீங்கன்னா வெளிநடப்பு தான். விஜய் அவர்கள் பேசும்போது வெளியே சென்று அது வழக்கமாக நடக்கிறது தானே. வெளிநடப்பு நடக்கும். என்ன காரியம்? ஏதாவது ஒரு காரணத்துக்கு நடத்துவாங்க.
வெளிநடப்புக்கு நடத்துறதுக்கு இப்போ அதிமுகவிலையும் திமுகவிலையும் தான் ஆள் இருக்கு. பிஜேபி ஒரே ஒரு அமைச்சர் தான் இருக்காங்க, வேற மற்றபடி யாரும் இல்லையே. ஆனா இந்த முறை வெளிநடப்பானது பயங்கர கோவத்தோட எல்லாம் கத்திக்கிட்டே ஒரு கோஷம் போட்டே வெளில போயிட்டாங்க. டிஎம்கே காரங்களா இருக்கு, வேற யாரும் போட்டாங்க. டிஎம்கே காரங்க தான். டிஎம்கே காரங்க. ஏன்னா விஜய் அவர்கள் மீது வந்து அவ்வளவு கோவமா பழனிசாமியும் கோஷம் போடுவாங்க. பழனிசாமியும் டிஎம்கேயும் கூட்டு வைக்கிறது கூட ஒரு ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, மறைமுகமா இருக்கு. அதுக்கு இன்னும் காலம் வரும். கழுது தெரிஞ்சு கட்டருமா போன பிறகு பழனிசாமியும் இவரும் கூட்டி சேருவாங்க. அது இன்னும் தரக்குறவாப்போ அது ஒரு விஷயம். இந்த வெளிநடப்புங்கிறது வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் டெமோக்ரஸி. அதுக்கு காரணம் இல்லாமலாம் வெளிநடப்பு நடந்துச்சுன்னா பிரச்சனை. இவர் வந்து விஜயை பொறுத்தவரை என்ன சொல்றோம்னா, அவர் வந்து நல்ல செயல்பாட்டில் வைப்ரண்டாக கான்சன்ட்ரேஷன் பண்ணணுமே தவிர மக்கள் புரிந்து கொள்வார். அதுக்காக நீங்கள் தோத்துட்டீங்கன்னு டிகிரேட் பண்ணுறது அதெல்லாம் அவ்வளோ நல்லது. ஆனா இங்க இன்னொரு கேள்வியும் வருதே சார். இப்போ வந்து விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு இல்லையா, நிறைய விஷயங்கள் பேசுறப்ப இங்க பல பேர் வந்து நடுங்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க சட்டமன்றத்துல. அது யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் டிஎம்கே மினிஸ்டர் தான், வேற யாரும் கிடையாது. டிஎம்கே நடுங்கிட்டு போயிருக்காங்கன்னா ஆக்ஷன் எடுப்பாரு. அவர்கிட்ட ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, ஒன்றில் எடுக்கணும். நமக்கு வாழ்க்கையில் ஒரு முறை தான் நம்ம வருவோம். ஒரு பெரிய நடிகனாகி ஒரு முதலமைச்சராக மக்கள் கொடுத்துட்டாங்க. ஆனால் அவர் வந்து கொஞ்சம் நல்ல மக்கள்கிட்ட வந்து நம்பிக்கை ஏற்படுத்துகிற மாதிரி பேசணும். இப்போ சட்டமன்றத்தில் மட்டும் பேச வேண்டியதில்லை, பத்திரிகையாளரை சந்தித்து பேசணும். பத்திரிகையாளர்களை ஒரு 10 பத்திரிகையாளர்கள் கூப்பிட்டு கொஸ்டின்ஸ் கொண்டாங்க, சிஎம் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு பேசுவார். இந்த கொஸ்டின் தவிர நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாது. தமிழ்நாட்டில் பிரபலமான ஒரு 10 பத்திரிகைகளை வந்து லாக் பண்ணி சிஎம் பதில் சொன்னாங்க. இப்போ திமுகவுக்கு பெரிய பதட்டத்துக்கு காரணம் இது. திமுக எந்த முறையும் போக முடியாதுங்க. கையில் இருக்கிறது 25%. எதிர்கட்சிகள் வந்து ஊழல் வழக்கில் சிக்க வைக்க போகிறாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் தானே சிலர் வெளியே போகிறாங்க. 113 ஒன்றிய செயலாளர்கள் வெளியே போயிட்டாங்க. இப்போ அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க வேணாம்னு சொல்லி சபரீஷன் தான் நிறுத்தியிருக்காரு. பத்திரிகையில் வந்த செய்தி. இப்போ எடுத்தால் அவங்க மறுபடியும் நமக்கு எதிராக திரும்பிட்டா ரொம்ப சிக்கலாயிடும். 6 சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல், ஊராட்சி உள்ளாட்சி தொகுதியில் ஜெயிக்கணும், கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய துரோகிகளை அடையாளம் காணணும், செயலற்றவர்களை வெளியேற்றணும், ரிவர்ஸ் எஃபெக்ட் வரும். என்ன செய்யறதுங்கிறது தான் இப்போ பெரிய பிரச்சனை. சபரீஷன் அவர்கள் சொன்னதால ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்களா சார்? இல்லை, சபரீஷன் வந்து அவருடைய மருமகன். இப்போ அவங்க சொல்லிட்டாங்க, இந்த கட்சி எங்கள் குடும்ப கட்சி. இப்போ இந்த உதயநிதி ஸ்டாலின் வந்து அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர். அப்போ அவருக்கு மாப்பிள்ளை, இவருக்கு மச்சான். நேற்று சட்டமன்ற கூட்டத்துக்கு வந்தார். வந்திருக்கும் போது எதுக்குங்க வந்தீங்கன்னு கேட்டாச்சுன்னா, நான் வந்து மாப்பிள்ளை பேசுகிறத பார்க்க வந்துட்டேன். அப்போ அவங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? இந்த கட்சி எங்கள் கட்சி, இந்த கட்சி எங்கள் கட்சி, எங்கள் அப்பா கட்சி. எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் பையன், அதுக்கப்புறம் உதயநிதி, அதுக்கப்புறம் இன்பநிதி, அப்புறம் எங்கள் அண்ணன் இருந்தார், யார், மூக்க அழகரி. அவர் இப்போ ஓய்வு அடைச்சிட்டார். கடைமொழி இன்னொரு ஒய்ஃபுக்கு பிறந்தார். அப்புறம் இப்போ மாப்பிள்ளை சபரீஷன், அப்புறம் என் பேரப்பிள்ளை. இது எங்கள் கட்சி, நீங்கள்லாம் வாங்க, உங்களுக்கு வேணால் ஒன்று தாரேன். ஒரு மாரல் பாலிட்டிக்ஸாக பார்க்கணும். இனி யாரும் இந்த தவறை செய்யக்கூடாது. அதை அவர் எவ்வளோ வைப்ரண்ட்டாக செய்வார்னு தெரியல. அவரை பற்றி நமக்கு தெரியல, அவர் பேசுகிறதே இல்லை. சீமான மாதிரி அதிகமாக பேசுகிறவனாக இருந்தால் பரவாயில்ல, அண்ணாமலையை மாதிரி பேசுகிற ஆளாக இருந்தால் இல்லை. ஆனால் அவர் 2 பேரும் இப்போ வாயை பூத்திட்டாங்க. இவரும் இப்போ வாயை பூத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் என்ன சொன்ன மாதிரி மடியில் கணம் இருந்தால் வழியில் பயம். அவ்வளோ பேருக்கு மடியில் கணம். கண்டிப்பாக சார். இறுதியாக ஒரு கேள்வி சார். ஜெகதீஷ் பழனிசாமி அவர்களை தெரியும், விஜய் அவர்களுடைய மேலாளராக 18 வருஷமா பணிபுரிகிறாரு. அவருக்கு பர்சனல் செக்ரட்டரி பதவியானது கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் இந்த பதவி அவருக்கு கொடுக்கணும் அப்படின்ற கேள்வி இருக்கே சார். இல்லை, ஏற்கனவே இவர் மீது பர்சனல் செக்ரட்டரி என்பது ஒரு ஐஏஎஸ் கேட்டகரி, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த இருந்தால் தான் போகணும். பர்சனல் செக்ரட்டரி வந்து அவருக்கு ஹேஸ் டு டேக்ஸ் மோர் எஃபர்ட்ஸ். அவர் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பண்ணணும். அவருக்கு ஒரு நாலேஜபிள் போர்ஷன் இருக்கணும். ஐஏஎஸ் என்பது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு போஸ்ட். அது படித்தவர் தான் வரும். ஆனால் இவர் ஐஏஎஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? இவர் ஐஏஎஸ் இல்லை. ஏற்கனவே வந்து அந்த போஸ்ட்டு இவருக்கு வந்து ஜோசியர் ஒரு போஸ்ட்டு போட்டிருந்தார். அந்த ஒரு ஜோசியர் தமிழ்நாடு முழுவதும் பெரிய குழப்பம் வந்துச்சு, ஜோசியர் எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி தேர் கமிட்டட் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ்ன்னு நினைக்கிறேன். அது வந்து அவ்வளோ நல்லதாக தெரியல. அவர் ரொம்ப தப்பாக சில விஷயங்களை செய்கிறாரு. இந்த ஜெகதீஷ் வந்து அவர் கூட ரொம்ப அவருடைய சினிமா துறை சம்பந்தமான கேல்சிட் எல்லாத்தையும் கண்காணிப்பு செய்யக்கூடிய பல வருஷமா இருக்கிறார் நினைக்கிறேன், இல்லையா? அவரை போட்டிருக்காரு. பட் இனி தமிழ்நாட்டில் அது போட்டதுனால இன்னும் குரல்கள் எதுவும் வந்திருக்காங்கிறது தெரியல. போஸ்டல் செக்ரட்டரிங்கிறது வந்து ஒரு நல்ல படிச்சாளர். கால்ஷீட்டு வந்து அவரை அழைக்கிறதுக்கு எப்படி எத்தனை நாள் ஷூட்டுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து இந்த இதுக்கெல்லாம் சரியாக வருவாரான்னு தெரியல.
பர்சனல் செக்ரட்டரி வந்து ரொம்ப டாப் மோஸ்ட். கண்டிப்பாக சார். அப்ப அவருக்கு பிடிச்ச ஒரு ஆளுன்றதால மட்டும்தான் அவருக்கு அந்த பதவி அப்படி கொடுத்தாங்க. போடக்கூடாது, அப்படி போடவே கூடாது. ஏற்கனவே ஜோசியரை கொண்டு போட்டாங்க. அது ஒரு பைத்தியக்காரத்தனமான விஷயம். ஜோசியனை நம்புறவன் ஜோசியை நம்பிட்டு போறான். ஜோசியனை நம்புறவனுக்காக வந்து ஒருத்தன் கிடையாது. இப்போ நான் ஜோசியமே எனக்கு சம்மந்தமே கிடையாது. இப்போ நான் வந்து எங்கள் முதலமைச்சர் வந்து தனியாக இருக்கணும்னு நம்ம நினைப்போம். மத நம்பிக்கை இருக்குதோ மத நம்பிக்கை இல்லையோ, அப்புறம் ஜோசியனா ஒரு ப்ரொஃபஸர் 10:46 காலை எடுத்து வை, 4:03 உள்ளவான்னு சொல்லுவாங்க. பைத்தியக்காரன், முட்டாள். செக்யூரிட்டிக்கு இருக்கிறவங்களையும் போடக்கூடாது. அவருக்கு கொஞ்சம் நாலேஜ் கம்மியாக இருக்குது, அவர்கிட்ட சொல்கிறதுக்கு பலர் பயப்படுறாங்க. அவரை பற்றி ஒன்றுமே தெரியல. ஒரு மர்ம மனிதனாலாம் இருக்கார். மர்ம மனிதனாக தானே இருக்கார். எதுவுமே பேச மாட்டேங்கிற மூணு வந்து பார்த்துட்டே இருக்கார். அதெல்லாம் சரி பண்ணுவார்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். கண்டிப்பாக சார். தொடர்ந்து பேசுவோம் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி.